சொந்தத்துல பத்திரிக்கை ஆரம்பிக்கிறதுன்னா சாதாரண விஷயம் இல்ல, நிறைய வேலை இருக்கு. எப்ப பார்த்தாலும் உன் வேலையிலயும் கண்ணாரு. அந்த பையனை ஜப்பானுக்கு கூட்டிட்டு போறேன்னு நீ வாக்கு கொடுத்துட்ட. அதை நம்பி அவன் பக்கத்து வீட்டுக்காரி எடுத்து விட்டு அம்மா கிட்ட ஜப்பானுக்கு போறேன்னு பிரகடனப்படுத்திட்டான். இப்ப நீ அவனை கூட்டு போறேன்னா முகத்துல கறி பூச்சின மாதிரி இருக்குன்னு எங்கிட்ட சொல்லி வருத்தப்படுறான். அவனை கூட்டிட்டு போல அப்புறம் உன்னை அப்பான்னு கூப்பிட மாட்டா, ஜப்பான்னு கூப்பிடுவான். அந்த சின்ன பையனுக்கு அவ்வளவு ரோஷமா? பச்சை மிளகா தம்ம தூண்டுதானே இருக்கு, எடுத்து கடிச்சா எவ்வளவு காரமா இருக்கு. அந்த மாதிரி தான் நீ ஆளை பார்த்து இட விடாத. அவன் என்ன மாதிரி ரோஷக்காரன். சரி சரி குழம்பாத. எனக்கும் பிரஸ்ஸுக்காக சில மெஷினரிஸ் எல்லாம் வாங்க வேண்டியிருக்குது. அதை ஜப்பான்லயே வாங்கிக்கிறேன், புரியுதா? நாம ஜப்பானுக்கு போறோம். அப்போ எனக்கு பாஸ்போர்ட் டிக்கெட். அதே அறிவு கட்ட ஆவி, உனக்கு எதுக்குடா பாஸ்போர்ட் எல்லாம்? எனக்கு தான் யாரும் ஊரே அவரும் சரி.